ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆடி 18 வந்தாலே எல்லாருக்குமே ஆனந்தம் தான். அந்த சமயத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி, அட்டகாசமான டேஸ்ட்டில் அவல் பாயாசம் வீட்டில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுமே 10 பாதாம் பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து நல்லா சின்ன சின்ன பற்களாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேங்காய் இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்தெடுத்த அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த அவலுமே நல்ல மொறுன்னு நமக்கு கிறிஸ்பியாக நல்லா வறுபட்டு வந்துடும். அது மட்டும் இல்லை, பாயாசத்தில் நெய்யில் வறுத்துட்டு நம்ம அவல் சேர்க்கறதுனால நல்ல பாயாசமே சாப்பிட்றதுக்கு நெய் மணத்தோடு இருக்கும். இப்போ அவளையுமே நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு நான் அவல் அளந்து சேர்த்ததுக்கு எந்த கப்பால் அவளை அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். அந்த பால் நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பாலாக சேர்த்துக்கோங்க. இந்த பால் சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே இந்த பாயாசத்துக்கு தேவையான வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அவலை அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரண்டி போட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ வெல்லம் நமக்கு முழுசாக கரைஞ்சி வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாமே நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலிலே நம்ம சேர்த்துருக்க அவலுமே நல்லா முழுமையாக வெந்து வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் லைட்டாக கொதி வந்து அவலுமே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த அவல் வந்து வேகட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலேயாச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அவலை வறுத்தெடுத்த அந்த நெய் எல்லாமே எவ்வளோ அழகாக மேலே தனியாக பிரிஞ்சு வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ அவலும் நல்லா பாலில் வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், அவல் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் எடுத்து ஒரு அவலை இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம காய்ச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை இப்போ சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்க்கும் போதே நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் இந்த வெள்ளைப்பாகுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அவல் பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு கொதிச்சு வரும்போதே இது கூட வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நெய்யில் வறுத்தெடுத்த பாதாம், முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அவல் பாயாசம் அசத்தலான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு நெய் மணத்தோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.